ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா எதிரான 4 மற்றும் 5வது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியை அறிவிச்சிருக்காங்க. ஒரு முக்கிய வீரர் இந்திய அணிக்கு வரப்போகிறதா இருந்துச்சு, அவரும் வரலை. அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டு இருக்க ஒரு முக்கிய வீரர் விலகி இருக்காரு. அது என்ன ஏது யார் யார் ஸ்குவாடில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, முதல் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. செகண்ட் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மழை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்சு ட்ரா ஆயிடுச்சு. 4வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா வர 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் கிரவுண்டில் நடக்குது. கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான போட்டிங்க. ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா மெல்போர்னாவே கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஸ்குவாட்லேருந்தே எடுத்துகிட்டு தான் தகவல் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ப்ராக்டிஸ் இருக்கும்போது வலது கையில் அடிபட்டுச்சான். அதனால் அவர் கண்டிப்பாக விளையாட மாட்டார் சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் பும்ரா தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அவர் ஃபார்மில் இல்லாதனால அந்தமாரி சொல்லி எதனா ட்ராப் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. ஏன்னா ஒரு இந்தியன் டீம் கேப்டன் எப்படி சொல்லுது, ட்ராப் பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிக்கப்பாங்க. ஒரு இன்ஜுரின்னு சொல்லிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அதனால் சொல்லிட்டு ட்ராப் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல. பட் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அவர் உட்காரதே நல்லது தாங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் வரலை. ஒரு ஹிட்மேன் ODI T20க்கு ஒரு சூட்டபலான பிளேயர். பட் டெஸ்ட் மேட்ச் கேட்டனா அவர் அந்தளவுக்கு இல்லை. மற்றபடி அதே பிளேயிங் லெவல் தாங்க. ரோஹித் சர்மா பதில் தான் வேறு யாருனா வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு படிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சஃப்ராஸ் கான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அதே லெவல்ஸ் தாங்க ஆட போகிறாங்க. ஜடேஜா கண்டினியூ பண்ண போகிறாரு. ஆகாஷ்தீப் அதே தான். சிராஜ், பும்ரா இவங்கெல்லாம் போலிங் அட்டாக் அதே தான். நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் சேம் டீம். ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும், ஒன்று ரோஹித் சர்மா தூக்கிட்டு படிக்கல் வந்தால் வரலாம், இல்லை சஃப்ராஸ் கான் வரதுக்கு மேக்ஸிமம் சஃப்ராஸ் கான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணிக்கு எப்படின்னா அடுத்த போட்டி ஒரு முக்கியமான போட்டிங்க. வெற்றி பெற்று ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனில் வரப்போகிறாங்க. கண்டிப்பாக நிறைய சவால்கள் இருக்குது அந்த போட்டியில். இந்திய அணி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா அவர் கேப்டன்ஷிப் ஓகே, பட் அவரோட பேட்டிங் ரொம்ப போராக இருக்குது. அவர் மேலே நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. பட் பும்ரா வந்தார்னா கண்டிப்பாக குட் கேப்டன்ஷிப் பண்ணாருங்க. ஏன்னா முதல் டெஸ்ட் போட்டி சூப்பராக வின் பண்ணார். ஒரு பவுலராகவும் ஒரு கேப்டனாகவும் செம்மையாக பண்ணி அந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் வாங்கினார். அதனால் அடுத்த போட்டி மெல்போர்ன்லேயும் அவரோட டேலண்ட்டு, அவரோட எப்படி சொல்கிறது, ஃபுல் எபிலிட்டி போட்டு ஒரு கேப்டன்ஷிப் ஒரு பவுலர் கேப்டனாக இருக்குதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா டீம்லையும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பும்ரா கொடுத்தா அவர் நல்லா பண்ணுறாரு. அவரோட திறமை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. கண்டிப்பாக 4வது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெறும். பும்ரா கேப்டன்ஷிப்பில் வந்தால். நீங்கள் சொல்லுங்கள், பும்ரா கேப்டன் இருந்தார்னா மேட்ச் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.